லட்சுமி அம்மாவும். எனக்கு வசதியா இருக்கணும்ல. ஏன்னா இப்படின்னு போடும்போது உங்க மேல பட்டுரும். சொல்லுங்க. இப்ப சொன்னதுல ஏதாவது தப்பா சொல்லியிருக்கிறேன்னா சாமி? சாமி இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிற கூட கொஞ்சம் சொல்லுங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கா இந்த பரதேசி சொன்னது வார்த்தையில? இதுக்கு தயங்கினால் எப்படி தானா நன்மை எப்படி பிறக்கும்? பலம் இல்லாதவன இருந்தா கூட இவர்கிட்ட என்ன பலம் இருக்குன்னு தெரியும். பலம் இருக்குன்னு நானே சொல்றேன். வெளிப்படுத்தணுமா? வெளிப்படுத்துறேன். பலம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு பரிபூர்ணமா வெளிக்காட்டுறேன். அதனால உனக்கு என்ன லாபம், நன்மை? இன்னும் தூரமா தான் உட்காருவே தவிர பக்கத்துல உட்கார மாட்டேன். எப்படி? ஆமா, கண்ணை உட்கார்ந்து இருக்கிறான அவ்வளவு தூரத்துல தான் உட்காருவீங்க. அதை வெளிப்படுத்தினா பக்கத்துல வருவீங்களா? பக்கத்துல சர்வசாரம் உட்கார வச்சு பேச வச்சே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தூரம் உட்காருவீங்களா? அப்ப என்ன செய்யறது? இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் கண்டறிஞ்ச பக்தர்கள் 7 பேர் இருக்கிறாங்க வேலூர்ல. குரு பூஜைக்கு வருவான். அவன்கிட்ட நீங்களே நேரடியா உரையாடலாம். பன்னீர்கிட்ட என்ன காட்சி உனக்கு தெரிஞ்சதுன்னு அவன் சொல்லுவான். குரு பூஜைக்கு வரல 7 நாள் காய்ச்சலா படுத்து கிடந்தான். அந்த அற்புதமான நிலையை கண்ணுல பார்த்ததுக்கு. சோபாவை சொன்னா எல்லாரும் நம்ம அந்த அம்மாவே சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? சோபா இன்னும் விபரீதமான அற்புதமான காட்சியை பார்த்தவங்க. பவானி அதை விட. இதுல பயமே இல்லாம இருந்த 2 ஜீவன் தான், சோபா, பவானி. கல்பனாலாம் சாஞ்சிட்டா. பூமணிங்கிற ஒரு பொண்ணு 15 நாள் சாஞ்சிட்டா. பலம் இருக்கணும்ல நமக்கு. அந்த அற்புதமான உருவத்துகளை பார்க்கறதுக்கு தைரியம் வேணும், பலம் வேணும், தெம்பு வேணும், தாங்கக்கூடிய நம்ம உடல் அதை தாங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கணும்ல. சொல்லுங்க. பதில் கூறுங்க சாமிகளா. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். சொன்னா இது உங்களுக்கு சாமி ரொம்ப ஆணவமா வெளிப்படுத்துறாருன்னு கூட சொல்லுவீங்க. இப்ப 2 இந்த முட்டாய் எடுத்துட்டோம். ஏலக்காயா இல்ல முட்டாய் எடுத்துட்டோம். தூதுவாழை முட்டாய் எடுத்துட்டோம். புரியுதா? இந்த பரதேசி குருவும் மிஞ்சின சிஷியன், மறந்துடாதீங்க. குருவும் மிஞ்சின சிஷியன்னா கோடியில ஒருத்தன் தான் வர முடியும். அந்த கோடியில ஒருவன் தான் இந்த இளிச்சவாயன். அப்பேற்பட்ட ஒரு முட்டாள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது கூட உங்களுக்கு மூளை வேலை செய்யலையே. நான் பயிற்சி முடிச்சு 16வது வருஷத்துல என் சாமி எனக்கு பட்டம் போட்டாரு. கட்டி போடுற நீ ஒருத்தன் தானே என்னை கட்டி போடுற, எந்த பயிலும் கட்டி போட முடியாதான்னு அவர்கிட்ட பட்டம் பெற்றவன். தெரியுமா? அந்த வித்தையும் அவர் தான் கத்து கொடுத்தாரு எனக்கு. நான் ஒண்ணு எனக்கு ஆகாயத்துல இருந்து வந்து உழுகல. ஒரு குருவை எப்படி கட்டி போடணுங்கிற வித்தையும் அவர் தான் கத்து கொடுத்தாரு.
அப்ப எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்பிக்கையா இருந்து விசுவாசமா இருந்து சேவை செஞ்சு அவர்கிட்ட நம்பிக்கை பாத்திரமான ஒரு நிலைப்பாட்டுல இருந்திருந்தால் அந்த பட்டம் கிடைக்கும். மறைநூல் 90 நூல் படிச்சவன் நான். மறைநூல்னா என்னன்னு தெரியுமா யாருக்காது? 90 நூல் படிச்சவன். என் சாமியினுடைய கையினால அவரே வர வச்சு படிக்க வச்சாரு. இப்படி சகல வித்தையும் கத்து கொடுத்துதான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அதான் நான் உங்களுக்கு பல முறை சொல்றது காரணம். யாரை நம்பியும் இவன் பயணம் பண்ணல. என்னோட குரு கணக்கமிட்டியார் ஒருத்தர் நம்பிக்கை தான் எனக்கு. சிவனை கூட நான் நம்புறது கிடையாதுன்னு சொல்லியிருக்கேனா? சிவனே வந்தா கூட அவள் உட்காரியா ஓரமா அப்படின்னு தான் சொல்லுவேன். பல முறை இந்த வார்த்தையை கூறியிருக்கிறேன். இங்க உதாரணமா சொன்ன மாதிரி சிவன் என்ன கீழே வச்சிருக்கான் நாங்க தூக்குடா, அவன் இதுக்கு இங்க இருக்கான் கீழே இருக்கான் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தூக்கி எறிஞ்சாச்சு. அதுக்கு பதில்தான் இப்ப அமைச்ச மேடையே இப்ப அது எப்படி இருக்கு? அவர் தான் லிங்கம், அதுதான் ஆவடி. இப்போ குருவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்கிறதுல நான் பயணம் பண்றேன். புரிஞ்சுதா? குரு தான் சிவன், சிவன் தான் குரு. அத ஆணித்தரமா கையில பதிய வச்சு பயணம் பண்றவன். நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றது? இதை விட நீ என்ன உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா பண்ண முடியும். என்னால அதுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. சிம்பிள் விஷயம்தான். நேர உட்கார்ந்து கண்ணு இமை முழிக்காம பட்டை அடிக்காம 9 நிமிஷம் உன்னால பார்க்க முடிஞ்சா இவனை பார்த்துக்கோ. யாருக்கு தைரியம் இருக்க பார் போ. நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். 9 நிமிஷம் பட்டை அடிக்காம நேர உட்கார்ந்து உன்னால பாக்குறதுக்கு தைரியம் இருக்கா பார். யாருக்கு தைரியம் இருக்கு? பார்த்தால் தெரியும். அப்பதான் இந்த உட்கார்ந்து இருக்கிற உருவம் எவ்வளவு உயரமா போகுது, எவ்வளவு விரியுது, எந்த வடிவத்தில் இருக்குன்னு உன்னால பார்க்க முடியும். பார்க்க முடியுமா? பாரு. காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ வாந்தி வந்தாலோ இவங்கிட்ட முறையிடக்கூடாது. நாங்களா இறங்கி அதை சரி பண்ணால் மாத்திரம்தான் உண்டு. இல்லைன்னா நீ 4 நாள் இல்ல 15 நாள் அனுபவிச்சுதான் ஆகணும். யாருக்கு தைரியம் இருக்கோ உட்காருங்க. ஐயனார் கூட அப்படியே உட்காரட்டும். மூக்க பிடிச்சிட்டு பார்த்தெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சொல்லுங்க. இதுக்கும் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கீங்க.